பிரம்மஞானி சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வழூரில் பிரம்மாண்டமான மணிமண்டபம். தொண்டை மண்டலத்தில் காமகோடி வம்சத்தில் வரதராஜன் மரகதாம்பாள் தம்பதிக்கு ஜனவரி 22ஆம் தேதி வந்தவாசி அருகே வழூர் கிராமத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் 1870 பிறந்த மகா இறை அவதாரம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அவர் அவதரித்த அதே புண்ணிய தலத்தில் பிரம்மாண்டமாய் மணிமண்டபம். திருவண்ணாமலையில் பாதாள லிங்க குகையிலிருந்து ரமணரை வெளி உலகுக்கு கொண்டு வந்த ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு உலகு போற்ற சிறப்புமிக்க பிரம்மாண்ட மணிமண்டபம். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் 1870ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி தைத்திங்கள் 11ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்திலே மரகதம்மாளின் மணிவயிற்றில் வழூரிலே பிறந்தார். பின் தன் தந்தையார் வரதராஜன் மற்றும் தாயார் மரகதம்மாளுடன் காஞ்சிபுரத்திலே வளர்ந்து வந்தார். சேஷாத்ரி சுவாமிகளுக்கு நரசிம்மன் என்ற ஒரு தமையனாரும் உண்டு. பிறவிலேயே ஞானக் குழந்தையாக திகழ்ந்த அவர் தங்கக்கை சேஷாத்ரி என்று போற்றப்பட்ட வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே. தன் தந்தையார் வரதராஜனிடமும் மற்றும் பல பண்டிதர்களிடமும் கல்வியும் சாஸ்திரங்களையும் புராண இதிகாசங்களையும் கற்றுத்தேர்ந்தால் சுவாமிகள். சிறு வயதிலேயே அவருடைய ஆற்றலைக் கண்டு அனைவரும் வியந்தனர். இப்படி நன்றாக சென்று கொண்டிருந்த சுவாமிகள் வாழ்வில் ஒரு துயர சம்பவமாக சுவாமிகள் தன் தந்தையை 13ஆம் வயதில் இழந்தார். கணவனை இழந்து தவித்த மரகதம்மாளையும் மற்றும் குழந்தை சேஷாத்ரி மற்றும் நரசிம்மனையும் சின்ன தாத்தா காமோட்கோடி சாஸ்திரிகள் வழூருக்கே அழைத்து கொண்டார். அது மட்டுமன்றி அன்றைக்கு வந்தவாசியில் தாசில்தாராக பணிபுரிந்த சர் சி.பி. ராமசாமி ஐயருடைய தாத்தா வெங்கடசுப்பையருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீமத் ராமாயணத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் சுவாமிகள் உபன்யாசம் செய்து வந்தார். சிறு வயதிலேயே சேஷாத்ரிக்கு இவ்வளவு ஞானமா என்று அனைவரும் வியந்தனர். பின் தாத்தாவின் உடல்நிலை மோசமாகவே அனைவரும் மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கே திரும்பினர். காஞ்சிபுரத்திற்கு திரும்பிய சில நாட்களிலேயே தாத்தா காமகோடி சாஸ்திரிகள் தாமலில் சித்தியானார். சிறிது நாட்களிலேயே பின் தாயார் மரகதம்மாளும் இறைவனடி சேர்ந்தார். தாயார் இறக்கும் தருவாயில் அருணாச்சலம் 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 என்று 3 முறை சொன்னார். அதை கேட்டது முதல் மகானுக்கு அருணாச்சலத்தின் மேலிருந்த ஈர்ப்பு அதிகமானது. அவருடைய நிலை மாறியது. எந்த நேரமும் அவர் ஜபத்தில் இருந்தார். காஞ்சிபுரத்திலே மயானத்தில் கூட சென்று தபம் இருந்தார். யார் சொல்லியும் கேட்பதில்லை. பிற்பாடு சர்வ தீர்த்தக்கரையிலே வடநாட்டிலிருந்து வந்த ஸ்ரீ பாலாஜி சுவாமிகளை கண்டு அவரிடம் சந்நியாசி தீட்சை பெற்றுக்கொண்டார். பிறகு ஒரு நாள் தன் தந்தையினுடைய திதி வந்தபொழுது தன்னுடைய சிற்றப்பா அவரை வற்புறுத்தவே அதற்கு சுவாமிகள், நான் இல்லற வாழ்விலிருந்து நீங்கிவிட்டேன், சந்நியாசி ஆகிவிட்டேன், எனக்கு இது உடன்பாடு இல்லை என்று சொல்ல சித்தப்பாவுக்கு கோபம் வந்து சுவாமிகளை ஒரு அறையிலே வைத்து பூட்டினார். சடங்குகள் முடிந்தவுடன் சுவாமிகளுக்கு தீர்த்தம் கொடுப்பதற்காக திறந்த பொழுது அனைவரும் அதிர்ந்தனர். பூட்டிய அறையிலிருந்து சுவாமி மாயமாய் மறைந்தார். சுவாமிகளை எங்கு தேடியும் காஞ்சிபுரத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறிது நாட்கள் கழித்து சுவாமிகளை காவேரி பாக்கத்தில், இது காஞ்சிபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது, கண்டதாக செய்தி வந்தது. ஸ்ரீ அலங்காரவல்லி சமேத முக்தீஸ்வரர் எழுந்தருளிருக்கும் காவேரி பாக்கம் புராண சிறப்பு பெற்ற தலமாகும். இத்திருத்தலத்தில் சேஷாத்ரி ஸ்ரீ அலங்காரவல்லியை குறித்து கடும் தவம் இருந்ததால் அம்பிகை அவருக்கு காட்சி தந்து பூரண ஞானம் அருளியதாக கூறப்படுகிறது. ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஆலயத்திலுள்ள நவராத்திரி மண்டபத்தில் அன்ன ஆகாரமின்றி சேஷாத்ரி சுவாமிகள் சில நாட்கள் நிஷ்டையில் இருந்தார். அப்போது ஒரு நாள் சுவாமியின் பெரியம்மாவான சுந்தரக்கா அந்த ஊரிலே வாழ்ந்து வந்தார். அவர் சுவாமிகளை சாப்பிட வருமாறு வீட்டிற்கு அழைத்தார். சுவாமிகள் தயிர் சாதமும் புளியஞ்சாதமும் செய்து எடுத்து வரும்படி பெரியம்மாவிடம் கூறினார். பெரியம்மாவும் அவ்விதமே செய்து கொண்டு வர சேஷாத்ரி சுவாமிகள் தயிர் சாதத்தை லிங்கமாகச் செய்து புளியஞ்சாதத்தினால் அதற்கு அர்ச்சனை செய்தார்.
பிறகு அந்த லிங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு எதிரில் உள்ள குளத்தில் இறங்கி கழுத்தளவு நீரில் நின்று 2 நாட்கள் தவம் இருந்தார். இச்செய்தி கேட்டு காஞ்சிபுரத்திலிருந்து சிறிய தந்தை ராமசாமி ஜோசியரும் சிற்றன்னை கல்யாணி அம்மாளும் வந்து சேர்ந்தனர். அவர்கள் எவ்வளவு எடுத்து கூறியும் சுவாமிகள் அவருடன் வர மறுத்துவிட்டார். தனக்கு இனி குடும்ப வாழ்க்கையோ வீட்டு வாசமோ கிடையாது என்று கூறினார். ஆறுதல் வார்த்தைகள் கூறி அவர்களை தேற்றினார். திரும்ப போய்விடும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் தன்னுடைய வாழ்நாளில் 3 ஊர்களில்தான் அதிகபட்சமாக வாழ்ந்தார். ஒன்று தான் பிறந்த வழூர், மற்றொன்று தான் வாழ்ந்த காஞ்சிபுரம், பின் தான் அடைந்த அருணாச்சலம். காஞ்சிபுரத்திலே அவர் வாழ்ந்த வீடு மறைந்த எழுத்தாளர் திரு பரணிதரன் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு மகா பெரியவரின் அருளால் ஸ்ரீ சேஷாத்ரி நிவாசம் என்று பெயரிடப்பட்டு இன்றும் வழிபாடுகள் நடந்து வருகின்றது. மகான் சித்தியான திருவண்ணாமலையிலே அவருக்கு அதிஷ்டானம் உள்ளது. ஆனால் மகான் பிறந்த ஊரும் பின் 14 வயது முதல் 17 வயது வரை 4 ஆண்டுகள் வாழ்ந்த ஊரான வழூரிலே எந்த ஒரு நினைவு சின்னமும் இல்லை. அவர் பிறந்த ஊரிலே அவருடைய ஜென்மஸ்தானத்தை வாங்கி ஒரு மணிமண்டபம் அமைப்பதுதான் இந்த சேஷாத்ரி சுவாமிகள் வழூர் ட்ரஸ்டுடைய பணி. ஓம் நமஹ சத்குரவே நமஹ ஸ்ரீ சேஷாத்ரி குரவே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாம் வல்ல மகாபெரிவா, புதுப்பெரிவா, இப்போ நடமாடும் தெய்வமாக விளங்குகிற பாலபெரிவாளோட பரிபூர்ண அனுகிரகத்தால் சேஷாத்ரி சுவாமிகளுக்காக வடூரில் கட்டக்கூடிய ஒரு மணிமண்டபம் மகாபெரிவாளோட அனுகிரகத்தால் ரவி, ஸ்ரீதர், பக்தவச்சலம், சுப்பிரமணியம் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற சுப்பிரமணியம் டாக்டர், வாசுநாதன், அதே போல் எல்லாரோட ஒரு ஒத்துழைப்பால் வந்துட்டு இருக்கு. இதில் முத்தாய்ப்பு வச்ச மாதிரி இப்போ போன ஒரு வருஷம் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நியூஹாம்சயரில் இருக்கிற வீரமணி கனவுல போய் அந்த மணிமண்டபத்தை ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னத போது மகாபெரிவா எங்களோட இருந்து இந்த மணிமண்டபத்தை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது வட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது. அது மாத்திரம் இல்லை, அவளை பற்றி ஒரு ஃபிலிமும் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு இதோட ப்ரமோதான் இது. எல்லாரும் அவளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாரும் எங்களுக்கு சொல்லி அந்த ஃபிலிமு நல்லபடியாக வரணுங்கிறதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் தேவை. மேலும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி பல சுவாரஸ்ய அற்புத நிகழ்வுகளோடு இதுவரை வெளிவராத பல காணொளிகளுடன் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்படும் முழு நீள சிறப்பு ஆவணப்படம் உங்கள் கண்முன்னே விரைவில். சேஷாத்ரி சுவாமி பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காமாட்சி அம்மனோட காமகோட்டி ஃபேமிலியில் இருந்து வந்தவர். மகாபெரிவா சேஷாத்ரி சுவாமியை பற்றியும் சொல்லியிருக்காங்க, நமக்கு எல்லாம் தெரியும். எவ்வளோ பெரிய மகான் அம்பாலோட லயிச்சிருப்பாருங்கிற மாதிரி மகாபெரிவா சொல்லியிருக்கார். அந்த மாதிரி ஒரு மகானுக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டுறது ரொம்ப தேவை. அதுவும் ஆடிட்டர் ரவியோட ஃபாதர், நான் அவரோட பழகியிருக்கேன். வெரி ப்ராக்டிக்கல், சிம்பிள், வெரி எனர்ஜெட்டிக், ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். அவர் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து முதல்ல இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது, இந்த வீடுக்கெலாம் ரொம்ப பாடுபட்டு எல்லாம் பண்ணார். அவர் இப்போ இல்லை, அவர் இருந்தார்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். Mahaperiyava is everything for me. What I was, I am, and what I will be is all because of his Karunyam, Anugraham and Pichai. Without Periva, I am nothing. Periva instructed me thrice in January 2019 to visit Vallur Swamigal. I did my inquiries and research to know more about the place. Then I came to know that this is the birthplace of Sadguru Sri Seshadri Swamigal. I started gathering details and read more about the life history of Sri Seshadri Swamigal. It was an amazing journey for me. Before this, all I knew about Sri Swamigal is that he's a great saint and Siddha Purusha from Arunachalam, Tirunnamalai, contemporary of Bhagavan Ramana Maharishi.
That's all I know. Periva's instruction constantly urged me to visit Vallur in April. In April 2019, I visited India, as I normally do. I went to Adhishtanam the same day, sought Periva's Anugraham and guidance, then traveled to Vallur village, and with the help of village people, located Swamigal's birthplace marked with a small prayer room with Swamigal's photo inside. It was my bhagyam to see the Tulasi Madam, which was worshipped by Swamigal's mother, Srimati Marakadammal. That was kept in front of the prayer room. I did my prayers there and visited Sundaravadana Perumal temple, had the darshan of the Pratyakshamurti and Thayar there. சிறு பாலகனாக இருந்தபோது இந்த அண்ணாமலையார் கோவிலில் நிறையா குழந்தைகள் அவர் இந்த லிங்கத்து முன்னாடி, பாதாள லிங்கத்து முன்னாடி மௌனமாக இருந்தபோது பல சிறு குழந்தைகள் அவர் மேலே கல்லுகளெல்லாம் தூக்கி எறியும் போது பகவான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் வந்து அதை தடுத்து நிறுத்தி ரமண பகவானை பாதுகாத்து பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அவரை காப்பாற்றிருந்திருக்காரு அப்படின்னு புராணத்தில் கதைகளில் சொல்கிறது உண்டு. நான் இது வந்து இந்த ரிஷிகளை பற்றி சொல்கிற கதைகள் நம்ம வந்து அவள் சொன்னதை ஏற்படுத்திக்கணும், அது சொன்னதை நம்ம வந்து ஏற்றுக்கணும். அதுதான் நம்மளுடைய நீதி, மனித நீதி. ஓம் நமஹ சத்குரவே நமஹ ஸ்ரீ சேஷாத்ரி குரவே நமஹ. நம்ம சேஷாத்ரி சுவாமியோட வம்சாவளியை பார்த்தோன்னா அவள்லாம் காமாட்சி அம்மனோட பூஜித்த வம்ச சந்தத்தை சேர்ந்தவா. அவர் அம்மாவளி தாத்தா பேரு காமகோடி சாஸ்திரிகள். இந்த வம்சங்கள்லாம் ஆதிசங்கர் பகவத்பாதா காஞ்சிபுரம் வந்தபோது காமாட்சி அம்பாளுக்கு நல்ல விதமான பூஜை நடத்துறதுக்காக நர்மத தீரத்திலேருந்து ஒரு 30 அந்தன குடும்பத்தை அழைச்சின்னு வந்தார். அந்த வம்சாவளியை வந்து சேர்ந்தவர் தான் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமியோட தாத்தா. அவர் பேர் காமகோடி சாஸ்திரிகள். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா, காஞ்சி காமகோடி பீடத்துக்கும் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் குடும்பத்தாரும் நெருங்கிய தொடர்பு தெரிய வருது. ரெண்டாவது விஷயம், அருணாச்சல பகவான் எழுதின பரணிதரன் சார் வந்து காஞ்சி மகாபெரிவாட்ட போய் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி விசாரித்த போது பல விஷயங்கள் தெரிய வந்தது. முதல்ல பெரியவா அனுகிரகம் பண்ணனால்தான் சேஷாத்ரி சுவாமிகள் சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்த வீடு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி சேஷாத்ரி சுவாமிகள் தன் சிறு வயசுல தன் கையால் எடுத்த கிருஷ்ணனோட விக்கிரகம் தங்க கை சேஷாத்ரி, அதனால எல்லாரும் தெரிய வந்தது. அந்த கிருஷ்ண விக்கிரமும் கண்டுபிடிச்சு அதை ஸ்ரீ மகா பெரியவாட்ட எடுத்துன்னு போய் பெரியவா அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை ஆலிங்கம் பண்ணலாம், அனுகிரகம் பண்ணா. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் வசித்த அந்த சின்ன காஞ்சியை விட காஞ்சி காமகோடி பீடம் வாங்கி அங்கே நித்திய பூஜைகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. நாலாவது விஷயம், தை ஹஸ்தத்து அவரோட ஜெயந்தி, அதை கொண்டாடும் விதமா அந்த பிராமண வகுப்பை சேர்ந்தவங்களை ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ண வச்சு வருஷா வருஷம் பிக்ஷாவந்தனம் நடந்துட்டு இருக்கு காஞ்சிபுரத்துல, காஞ்சி பீடத்துக்கு. இப்பேற்பட்ட சேஷாத்ரி சுவாமிகளை காஞ்சி மகாபெரியவர் நானும் சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி ஆவேனா அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய வார்த்தை நம்மளுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கு. இப்பேற்பட்ட பெரிய சித்தரோட மணிமண்டபத்துல நாம எல்லாரும் அந்த பரமா தரிசனம் பண்ணி பெரும் பேருமுடையதை பெற்றுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். சுவாமிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் வழிபாடு செய்த துளசி மாடம் 150 ஆண்டுகள் ஆகியும் சிதிலமடையாமல் இருப்பதைக் கண்டு வியந்து அதனை உள்ளது உள்ளபடியே என்ற அடிப்படையில் சன்னிதானத்துக்கு எதிரே நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதன் பிறகு நித்திய கால ஒரு கால பூஜை செய்ய வேண்டி அர்ச்சக சாமி ஒரு நியமனம் செய்யப்பட்டு நித்திய ஒரு கால பூஜையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மகாபெரிவா அனுஷ நட்சத்திரத்துல பிறந்து அனுஷ நட்சத்திரத்துல சித்தியானார். அதே மாதிரி சேஷாத்ரி சாமிகள் ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்து ஹஸ்த நட்சத்திரத்துல சித்தியானார். சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சிபுரத்துல காமாட்சியோட கடாட்சத்தோட பிறந்த ஒரு குழந்தை. அவர் 4 வயசு இருக்கும்போது அவ அம்மா அவளை கடைக்கு கூட்டின்னு போனான். அப்போ அவர் அங்க இருக்கிற ஒரு கிருஷ்ண பொம்மைய ஆசைப்பட்டார்.
கடைக்காரர் அந்த குழந்தையோட மூஞ்சிய பார்த்து அந்த கிருஷ்ணர் பொம்மையை ஆசையா கொடுத்தார். அது வரைக்கும் அந்த கடைக்காரனுக்கு ஒண்ணுமே வித்து போல. ஆனா அன்னைக்கு எல்லா பொம்மையும் வித்து போயிடுது. அப்போலேருந்து அவர் என்ன தொட்டாலும் எல்லாமே சுபிக்ஷமா இருந்தது. அதனால அவருக்கு தங்க கை, செயின்ட் வித் கோல்டன் ஹேண்ட் அப்படின்னே ஒரு பேர் உண்டு. அதே இதுல இன்னைக்கும் திருவண்ணாமலையில எல்லா கடைகளையும் சேஷாத்ரி சுவாமிகளோட படத்தை வச்சுதான் வியாபாரம் பண்றா. எல்லாமே ரொம்ப நன்னா போறது. சேஷாத்ரி சுவாமிகளோட அம்மா அவர் சின்ன வயசுலயே போயிட்டா. அவ போகும்போது அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொன்னதுனால அவர் மனசுல அருணாச்சலம் ரொம்பவே ஆழ்மையா பதிஞ்சுட்டா. 19 வயசுல அவர் திருவண்ணாமலை போனார். அதுக்கப்புறம் 40 வருஷம் அங்கதான். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி பாதாள லிங்க குகையில ஒரு சின்ன பையன் தன்னையும் அறியாம தியானத்துல இருந்தார். அப்ப அவரை சுத்தி இருக்கிற புழு, பூச்சி, கொசுக்கடி எல்லாம் உடம்புல கடிச்சிருந்தது. அந்த குழந்தைய வெளில எடுத்துன்னு வந்து அம்மா மாதிரி அந்த குழந்தைக்கு ஃபுல்லா மருந்து போட்டு அவர் தான் ரமணர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நமக்கு காமிச்சார். அப்பேற்பட்ட மகானுக்கு மணிமண்டபம் கட்டுறது, அதுவும் நம்ம ஜெனரேஷன்ல கட்டுறது நம்ம குரு நமக்கு தந்த ஆசிர்வாதம். அதுல நமக்கெல்லாம் பங்கு பெற ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்ம பண்ணின பாக்கியம். ஓம் நமஹ சத்குரவே நமஹ ஸ்ரீ சேஷாத்ரி குரவே நமஹ. காமாட்சியின் அனுகிரகத்தால் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் தை மாத ஹஸ்த நட்சத்திரத்துல வழூர் என்ற கிராமத்துல அவதரித்தாராம். அவர் பிறந்த இடத்துல இப்போ ஒரு மணிமண்டபம் கட்டின்னு இருக்கா. அவருக்கு ஏன் சேஷாத்ரி அப்படின்னு பேருன்னு பார்த்தா, அவர் சனிக்கிழமை பிறந்ததுனால அவர் பெற்றோர் சேஷாத்ரின்னு அவருக்கு பேர் வைக்கிறார். பரம கிருபா சாகரா, பரம கிருபா சாகரா, பரம கிருபா சாகரா, பரம கிருபா சாகரா. சேஷாத்ரி மகான் பிறந்த ஊர் வழுவூர் என்று என்னுடைய தாத்தா வாழ்குடை ராமசாமி ஐயர் 107 வயது இருந்தார். அவர் மகானை பார்த்திருக்கிறார். நாத்தார்காடு ஜில்லாவிலே என்னுடைய தாத்தா 107 வயது இருந்தார். மகான் படத்தை என்னுடைய வீட்டில் மாட்டியதும் எனக்கு பல அற்புதங்கள் நடத்தி உள்ளார். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அவதரித்த தலம் வந்தவாசி அருகில் உள்ள வழுவூர் கிராமமாகும். மகான் பிறந்த ஊர் எங்களுடைய பூர்வீகம் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகான் வசித்த இடத்தில் மணிமண்டபம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பணியில் இணைத்து கொண்டிருக்கும் திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள், ஆடிட்டர் ரவி, ராஜேந்திரன் IAS, வெட்டினரி டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள், திரு பக்தவச்சலம் அவர்கள், புலவர் வாசுதேவன் அவர்கள், பில்டர் மோகன் அவர்கள், வீரமணி US அவர்கள், TC சுவாமிநாதன் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் குறிப்பிடத்தக்கது ஆடிட்டர் ரவியினுடைய தெய்வ திரு சுப்பிரமணியம் அவர்கள், ஆடிட்டருடைய தகப்பனார். அவருடைய பணி யாராலும் மறக்க முடியாதது. இப்பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் அனைத்து கிராம மக்களுக்கும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிகள் சரணம். கொஞ்ச நாள் கழித்து அவள் அம்மா குழந்தையோட ஜாதகத்தை பார்க்குறாளாம். ஜாதகத்தை பார்த்தா இவன் குடும்ப வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டான். பிற்காலத்தில் ஒரு மகானாக தான் போவான், ஞானியாக தான் போகிறான், சன்னியாசியாக தான் போகிறான்றது தெரிஞ்சுட்டு இருக்கா. அதில் மனம் உடைஞ்சு போய் அப்படியே படுத்த படுக்கையாக ஆகிட்டாலாம். ஒரு நாள் கூப்பிட்டு குழந்தைய பக்கத்தில் அவரை உட்கார வச்சுட்டு அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு சொல்லிட்டு அவள் கடைசி முச்சை விட்டுறாளாம். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் இந்த அம்மா சொன்ன அருணாச்சலான்ற வார்த்தை தான் இவர் வேதவாக்காக எடுத்துட்டு இவர் திருவண்ணாமலையை நோக்கி பயணமாகிறார். அப்பொழுது தான் நமக்கு திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள்ன்றது நமக்கு அறிமுகமாகிறார். ஆனால் அந்த சமயத்தில் திருவண்ணாமலை மக்களுக்கு இவரை பற்றிய விஷயங்கள் தெரியாததுனால இவன் ஏதோ ஒரு பித்து பிடிச்சவன் போல் இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுறா, கண்டுக்காமல் விட்டுறா.
இவர் அந்த கிரிவலப்பாதையில் சும்மா அப்படி சுற்றின்னு இருப்பாராம். கோயில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு இருப்பாராம். குளிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் குளிச்சுட்டு இருக்கவா மேலே தான் வாயாலையும் கையாலையும் ஜலத்தை எடுத்து தெளிப்பாராம். அப்படி தெளிக்கும்போது யார் யார் மேலெல்லாம் அந்த ஜலம் பட்டதோ அதில் தீராத வியாதியஸ்தர்கள் யாராவது இருந்தான்னா அவளுக்கு அந்த வியாதியெல்லாம் உடனே தீர்ந்து போனதாகவும் சொல்கிறார். இதெல்லாம் இவரோட விளையாட்டுகளுக்கு அடையாளம். அதே மாதிரி ஒரு நாள் இவர் வழியில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு சவ ஊர்வலம் போயின்னு இருக்கான். அந்த சவ ஊர்வலத்துக்கு பின்னாடியே இவர் போகிறார். போயின்னு இருக்கும்போது வழியில் ஒரு கல்யாண வீடு தென்படுறது. அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே திடீர்னு பூந்துடுறார். அந்த கல்யாண வீட்டுக்காரெல்லாம் என்னடா இது சவ ஊர்வலத்தில் போயின்றதா உள்ளே வந்துட்டாலே தீட்டாச்சேன்னு சொல்லி அவள் கோபமாக பார்க்கும்போது இவர் நேராக கிச்சனில் போய் அங்கே இருக்கிற சாம்பார் அண்டாவை தட்டி விட்டு வெளில வந்துடுறாராம். இவெல்லாம் கோபமாக உள்ளே போய் திருப்பியும் என்னன்னு சொல்லி பார்த்தா சாம்பார் குட்டி கிடக்கு, அந்த அண்டாக்குள்ளே ஒரு நாகம் செத்து கிடக்கு. அப்போ தான் அவள்லாம் தெரியுது இவர் சாதாரண மனுஷன் கிடையாது, ஏதோ இவர்கிட்ட சக்தி இருக்குன்றதை அவள்லாம் புரிஞ்சுன்னு இருக்கா. அன்னிலேருந்து இவர் பின்னாடி ஒரு கூட்டமே சேர ஆரம்பிச்சிருக்கு. இவாள்கிட்ட இவர்கிட்ட ஏதோ குறி கேட்குற மாதிரிலாம் இப்போ கேட்டுருக்கா. ஒரு நாள் அதே சேஷாத்ரி சாமிகள் ஒரு பாதாள குகையை கை காட்டி அந்த இடத்துல ஒரு மகான் தவம் பண்ணிட்டு இருக்கார், கரையாம் புத்தில் இருக்கார் அப்படின்றத சொல்லி அவரை வெளியில் அழைச்சிட்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். அந்த மகான் தான் ரமண மகரிஷி. நமக்கு ரமண மகரிஷியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் நம்ம சேஷாத்ரி சுவாமிகள். ஓம் நமஹ சத்குரவே நமஹ ஸ்ரீ சேஷாத்ரி குரவே நமஹ. நான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வழூர் கிராமத்திலிருந்து புலவர் பாபே வாசுதேவன் பேசுகின்றேன். 2009 வாக்கில் தினமணி கதிரில் திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவருடைய திருப்பணியை பற்றி கட்டுரை ஒன்று வெளிவந்திருந்தது. அதில் இறுதியாக உங்கள் ஊரில் இருக்கின்ற பழமையான சிவன் அல்லது விஷ்ணு பெருமாள் கோயிலை புதுப்பிக்க வேண்டுமெனில் அணுகவும் என்று அவருடைய தொடர்பில் கொடுத்திருந்தார்கள். அதை அறிந்து அன்றிலிருந்து பலமுறை திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களோடு தொடர்பு கொண்டு முயற்சி செய்தேன். கடைசியிலே இசைவு தந்து எங்கள் ஊருக்கு மகான் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் பிறந்த இடத்தை கண்டார்கள். திருப்பணி செய்வதற்கு முயற்சி செய்து விடலாம், மணிமண்டபம் கட்டலாம் என்ற அன்றைய முடிவெடுத்தோம். The world would not have known about Bhagavan Sri Ramana Maharshi had it not been for Sri Seshadri Swami. Sri Seshadri Swami, they used to say that there were 3 madmen in Tirunelveli. One was the Lord himself, and the second one was Sri Seshadri Swami, and the third one was Brahmana Swami or Sri Ramana Maharshi, because they had Seshadri Swami had a different certain aura about him that permeated everywhere. Otherwise, nobody can say that a person like Ramana Maharshi can be found. Only by a Gyani can another Gyani be found, they say. காஞ்சிபுரத்திலே ஒரு மிகப்பெரிய மயானம் உள்ளது. அந்த மயானத்தில் ஒரு 11 அடி உயரமுள்ள சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தியானது இருந்தது. சுவாமிகள் எப்பொழுதும் பல்வேறு ஊர்களில் உள்ள மயானங்களிலே தபஸ் செய்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஓம் நமஹ சத்குரவே நமஹ ஸ்ரீ சேஷாத்ரி குரவே நமஹ. 1989ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்திற்கு அருகிலே தேனம்பாக்கத்திலே உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திலே மகாபெரிவர் அவர்கள் தங்கியிருக்கின்றார். சமீபத்தில் மறைந்த எழுத்தாளர் திரு பரணிதன் அவர்கள் மகான் சேஷாத்ரி சுவாமியுடைய ஒரு பெரிய உருவத்தை, பெரிய திருவுருவ படத்தை கொண்டு போய் மகாபெரிவர் அவர்கள் முன்பு சமர்ப்பித்தார். அந்த படத்திலே சேஷாத்ரி சுவாமிகள் தன் ஒரு காலை இன்னொரு கால் மேல் போட்டுக்கொண்டு இடக்கையால் முகவாயை பிடித்தபடி புன்சிரிப்புடன் இருப்பார். அந்த படத்தை பார்த்த மகாபெரிவர் அவர்கள் என்ன செய்தார் என்பதை தன்னுடைய நூலிலே பரணிதரன் இப்படி எழுதுகின்றார். படத்தின் மிக அருகில் சென்று உட்கார்ந்து பெரியவர் அதை மிக உன்னிப்பாக கவனித்தார். பின்னர் படத்தில் உள்ளது போலவே இரு கால்களை மடித்து இடக்கையை முகவாயில் வைத்துக் கொண்டு புன்சிரிப்பு அரும்ப, இந்த மாதிரி தானே சுவாமிகள் அமர்ந்திருக்கின்றார் என்று என்னை பார்த்து கேட்டார். ஒரு கணம் சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் ஸ்ரீ மகாபெரிவாளுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியவில்லை.
இந்த அபூர்வ காட்சியை கண்டு நெகிழ்ந்து போய் பரவசமாகி இருவருக்குமாக சேர்ந்து நமஸ்காரம் செய்து எழுந்தேன். பின்னர் ஒரு நாள் சேஷாத்ரி சுவாமிகளின் பரபிரம்ம நிலை எனக்கு உணர்த்தும் வகையில் காஞ்சி பெரியவர் என்னும் ஒரு கேள்வியை கேட்டார். டே, நான் சேஷாத்ரி சுவாமிகளைப் போல ஆவேனா? அந்த நிலைமை எனக்கு கிடைக்குமா? இதை கேட்டு நான் உணர்ச்சி பொங்க கண்கள் பணிக்க பேச்சேற்று நின்றேன் என்று இந்த கட்டுரையை முடித்திருப்பார். தன்னுடைய பூட்டிய வீட்டின் அறையிலிருந்து மாயமாய் மறைந்து அருணாச்சலத்தை நோக்கி பயணித்த மகான் பிறகு காவேரிப்பாக்கம் சிவன் கோயிலும் திண்டிவனம் எனக்கூடிய திண்டிவனத்திலும் சிறு நாட்கள் தங்கியிருந்தார். அங்கிருந்து கிளம்பி ஐயன்குளம் என்ற கிராமம் வழியாக தூசி மாமந்தூர் என்ற ஊரை வந்து அடைகின்றார். அங்கிருந்து சிறு நாட்களில் கிளம்பி வடார்காடு மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூரை அடைந்து அங்கும் சிறு நாட்களில் இருந்து கிளம்பி சன்னியாசிப்பாறை என்ற ஒரு ஊர் வழியாக திருவண்ணாமலையை தன்னுடைய 19வது வயதில் அடைந்தார். திருவண்ணாமலையை அடைந்தது முதல் தன்னுடைய இறுதி காலம் வரை 40 ஆண்டுகள் திருவண்ணாமலை எல்லையை கடக்காது அங்கேயே வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்த மகானின் பெருமையை சொல்லி இயலாது. தன்னுடைய 59வது வயதில் சித்தி அடைந்த மகானின் இறுதி ஊர்வலத்தில் ரமண மகரிஷி அவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த ஊர்வலம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தின் அருகே திருவுருவ உடல் அங்கு சமாதியாக வைக்கப்பட்டது. ஒரு சமயம் மலை மீது ரமணருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை ஸ்ரீ ரமணர் உடனே கீழே போங்கள் என்று சொல்ல அவரும் ரமணரின் பேச்சை கேட்டு கீழே இறங்க மலை அடிவாரத்தில் சேஷாத்ரி சுவாமிகளை கண்டார். ரமணர் தன்னை திடீர் என்று கீழே போகச் சொன்னாரே என்று சிறிது வருத்தமுடன் வந்து கொண்டிருந்த சச்சிதானந்த சுவாமிகளை கண்டதும் சேஷாத்ரி சுவாமிகள் ஓடி அவரை கட்டிக்கொண்டார். பின் அவரை பார்த்து, உனது துறவு வாழ்வு சிறக்கப் போகின்றது, திருப்புகழ்தான் உனக்கு மகா மந்திரம், நீ உடனே வள்ளிமலை செல்வாயாக, நானும் அங்கு வருவேன் என்று சொன்னார். அதன் பின் தான் சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகளாக மாறினது. அது மட்டுமன்றி கீரிப்பிள்ளையின் வடிவத்தில் வள்ளிமலைக்கும் சென்று தரிசனம் தந்தார் சுவாமிகள். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் ஓரிடத்தில் இல்லாமல் பல இடங்களில் சுற்றித் திரிவார். அவர் அதிகம் இருந்த இடங்களில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் உள்ள கம்பத்து இளையனார் சன்னதியும் ஒன்று. இந்த இடத்தில்தான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து அருளியது. சுவாமிகள் அங்கு நிறைய நேரம் தங்கி நிஷ்டையில் இருப்பதுண்டு. இப்பேற்பட்ட பெருமை வந்த மகான் தான் அதிகபட்சமாக வாழ்ந்த திருவண்ணாமலையிலே அவருக்கு சமாதி இருக்கின்றது, அதிஷ்டானம் இருக்கின்றது. மகான் வாழ்ந்த ஊரான காஞ்சிபுரத்திலே அவருக்கு தியான மண்டபம் அமைத்து அது ஸ்ரீ சேஷாத்ரி நிவாசம் என்ற பெயரில் இருக்கிறது. ஆனால் மகான் பிறந்த ஊரான வழூரிலே எந்த ஒரு நினைவு சின்னமும் இல்லாமல் இருந்தது. இந்த குறையை போக்க வேண்டி மகானுடைய அருளாலே இந்த சேஷாத்ரி சுவாமிகள் வழூர் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளை நிறுவனம் மகான் பிறந்த இடத்திலே இருந்த குடியிருக்கின்ற ஒரு 8 வீட்டுக்காரர்களுடைய ஒரு ஒத்துழைப்பாலும் அந்த ஊரிலும் மற்றும் பலரும் சேர்ந்த ஒரு பெரு முயற்சியாலும் அந்த இடத்தை இந்த அறக்கட்டளை வாங்கி இப்பொழுது ஒரு பெரிய மணிமண்டபம் அமைக்கும் பணி செவ்வனே நடைபெற்று வருகின்றது. பொருட்செலவிலே அது நடைபெற்று வருகின்றது. வரும் ஓராண்டுக்குள் அதை நாங்கள் முடிக்க திட்டமிட்டு உழைத்து வருகின்றோம். இந்த பணியிலே பக்த கோடிகள் அனைவரும் சிறு அளவிலாவது பங்கு பெற்று மகானுடைய அருளையும் மகாபெருடைய அருளையும் பெற வேண்டுகின்றேன். மகான் குழந்தையாய் இருந்தபொழுது வரதராஜர் வைகாசி பிரம்மோற்சவத்தில் வாங்கிய கிருஷ்ண விக்கிரகம் இன்றும் அவரது தமையனார் ஸ்ரீ நரசிம்ம ஜோசியர் வம்சத்தினரால் வழிபடப்பட்டு வருகின்றது. ஒரு முறை ஸ்ரீ மகா பெரியவா இந்த கிருஷ்ண விக்கிரகத்தை வரவழைத்து 10 நாட்கள் தன் கைகளால் பூஜித்து திரும்பவும் அவர்களிடம் கொடுத்து பூஜித்து வரச் சொன்னார். நரசிம்ம ஜோசியரின் பேரன் ராமகிருஷ்ணன் வீட்டில் அந்த கிருஷ்ண விக்கிரகம் இன்றும் அருள்பாலித்து வருகின்றது. அது பற்றி ஸ்ரீமதி அனுராதா ராமகிருஷ்ணன் சொல்வதை நாம் கேட்போம். என் பெயர் அனுராதா ராமகிருஷ்ணன்.
என் கணவர் திரு ராமகிருஷ்ணன், ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஸ்ரீ சேஷாசாமிகள் பேரன், திரு நரசிம்ம ஜோசியர் தம்பி. பரமாச்சாரிய அனுகிரகத்தில் நாங்கள் ஸ்ரீ சேஷாசாமிகள் ஆராதனையும் ஜெயந்தியும் யதாசக்தியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ சேஷாசாமி பூஜை செய்த ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் எங்கள் அகத்தில் இருக்கிறது. வியாபார நோக்கத்திற்கும் விளம்பரத்திற்கும் இது இடமில்லை. ஓம் நமஹ சத்குரவே நமஹ ஸ்ரீ சேஷாத்ரி குரவே நமஹ. சுவாமிகளுடைய அனுகிரக விசேஷம் எங்களுக்கு தலைமுறை தாண்டி சுவாமியோட அனுகிரகம் பண்ணி இருக்கிறதுனால இன்றைக்கும் அவருடைய பாதார விந்தங்களில் பக்தி செலுத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. என்னுடைய அம்மா வழி கொள்ளுப்பாட்டனார் வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூரில் ஸ்ரீனிவாச ஐயர்னு சொல்லி பெரிய வக்கீலாக இருந்தார். சுவாமியுடைய ஜீவச்சரித்திரத்தை கொழுமணி நாராயண சாஸ்திரிகள் எங்களுடைய அந்த பூர்வீக ஆற்றுல வச்சு தான் கிட்டத்தட்ட 3-3.5 மாதம் தங்கி இருந்து எழுதினதாக எங்கள் பெரியவாள்லாம் சொல்லுவாள். அப்படி அந்த நம்ம ஆற்றுல தங்கி இருந்து எழுதின அந்த சரித்திரத்தை தான் ரமண பகவான் பார்த்து அவர் கையால் திருத்தி கொடுத்து அப்புறம் சுவாமிகளுடைய ஜீவச்சரித்திர புஸ்தகமாக அது வெளியில் வந்தது. இன்றைக்கும் அந்த முதல்ல வந்த அந்த 1930களில் வந்த அந்த காப்பியை பெரிய ஒரு பொக்கிஷமாக வச்சுன்னு இருக்கோம். அப்படி அன்னைக்கு சுவாமிகள் பண்ணின அனுகிரகம் இன்றைக்கும் தலைமுறை தாண்டி நம்மளுக்கு சுவாமிகளுடைய பாதார விந்தங்களில் பக்தி செலுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கு. சுவாமிகளுக்கு வழுவூரில் மணிமண்டபம் அமைய போகிறது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. குருநாதருடைய கிருபை உலகம் பூரா வியாபித்து எல்லாருக்கும் குருநாதருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகானுடைய பெருமையை வாசிக்கிற புஸ்தகத்தில் ஒன்று பரம அம்சஸ்வரூபமான சேஷாத்ரி சுவாமிகள் மகிமை இன்னும் ஒரு புஸ்தகம். ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் எழுதினார் அந்த புக்கை. அந்த புக்கு 10ஆம் பக்கத்தில் சுவாமிகளுடைய தோற்றம் 1870ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி உத்தரமேரூர் அருகே வழுவூர் கிராமத்தில் சுவாமிகள் பிறந்தாருன்னா அவருடைய அப்பாவோட பேர் வரதராஜ காமகோடி சாஸ்திரிகள், தாயார் மரகதாம்பாள். சுவாமிகள் தன்னுடைய 19வது வயசுல திருவண்ணாமலைக்கு வந்தார் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. திருவண்ணாமலையில சுவாமிகள் சுமார் 40 ஆண்டு அந்த திருவண்ணாமலையில இருந்திருக்க. அந்த புஸ்தகத்திலேயே அவர் வெங்கட்ராம சுவாமிகள் 16ஆம் பக்கத்துல ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் யாரோடையும் அவர் சேர்ந்து பழகல, இருந்தாலும் அதை பத்தி நம்ம யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் அவரை பற்றி பிரம்மாண்டமான பல கிரந்தங்கள் பல பேர் எழுதியிருக்காங்க. அந்த கிரந்தங்களை எல்லாம் நம்ம தீர்க்கமா ஆராய்ஞ்சோம்னா அவரை பற்றிய பல ரகசியங்களை நம்ம ஏராளமான ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேஷாத்ரி சுவாமிகள் கண்டிப்பா இந்த உலகம் பூரா இந்த மணிமண்டபத்தால தெரிய வரணும். இந்த மணிமண்டபம் இளைய தலைமுறைகளுக்கு இது எடுத்துக்காட்டா இருக்கணும். எல்லாரும் இந்த வேர்ல்டே இந்த சேஷாத்ரி சுவாமிகளை பத்தி தெரியணும். அதுக்கு இந்த மணிமண்டபம் வரதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க திருவண்ணாமலை போங்க, உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரி சொல்லிட்டு அன்னைக்கு அவர் சொன்ன அந்த நிமிஷமே நான் உடனே எல்லாம் கிளம்பி அண்ணாமலையாரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் போனோம். போகிற வழியில் என்னுடைய தகப்பனார் சேஷாதிரி ஆசிரமம் உள்ளே போயிட்டு, நீ இங்கே வாப்பா, இப்போ நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோ, இவர் கைவல்யமானவர், பெரிய மகான் அப்படின்னாரு. அன்னைக்கு நடந்த அந்த ஒரு இதுதான். அதுக்கப்புறம் அவரை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். ஓம் நமஹ சத்குரவே நமஹ ஸ்ரீ சேஷாத்ரி குரவே நமஹ. மனத்தையே மாபெரும் கோவிலாக உருவாக்கியவர் மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். இவர் ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர். பரவசமான நிலை, இறைவசமான சுகம். இந்த மகானுக்கு அவருடைய பிறந்த வீடு வழுவூரில் மணிமண்டபம் அமைப்பது ஒரு எல்லோராலும் கைகூப்பி வரவேற்கக்கூடிய ஒரு மாபெரும் திருப்பணி. அந்த திருப்பணியின் செவ்வனே நடைபெற எங்களுடைய பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. திரு சேஷாத்ரி சுவாமிகள் அவர்கள் திருவண்ணாமலையில் போல் வாசம் செய்தார். அங்குதான் ரமண மகரிஷியும் ரமண பகவானையும் இந்த உலகத்துக்கு காட்க செய்தார். அவரது நினைவாக
வழூர் என்னும் இடத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டுவதாக அவரது நமது எல்லோருடைய கோரிக்கையாகும். மகா பெரிவாவின் அருளினால் எல்லோரும் சேர்ந்து அந்த பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து மகாலட்சுமி மாமி அவர்களின் துணையுடன் எல்லோரும் சேர்ந்து அந்த பணியை முடித்து கொள்ள எல்லோரும் ஒத்துழைப்பு தருமாறு ஸ்ரீ மகா பெரிவாவின் அருளினால் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப வருஷமாக எனக்கு சேஷாத்ரி குருசாமிகளை பற்றி கோவிலுக்கெல்லாம் போய் அவருடைய அனுகிரகம் நிறைய எனக்கு அனுபவிச்சிருக்கேன். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி ஏதோ படித்த ஞாபகம் ஒரு புக்கில் வேறு ஒரு பக்தர் சேஷாத்ரி குருசாமி பக்தர் அவரை பார்க்க போயிருந்தாராம். அப்போது அவர் போன போது அவர்கிட்ட அவர் வந்து என் புள்ள அந்த குகையில் இருக்கான், எறும்பு புத்தில் மேலே முழுக்க மூடி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், அவனை போய் காப்பாற்றுன்னு சொன்னான். அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் யாருன்னு அவர் கேட்டிருக்காரு. அப்போ நான் தான் பார்வதியோட அம்சம், என்னோடய புள்ள முருகன் தான் அவன் இந்த ரூபத்தில் வந்திருக்கான், அவனை போய் காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொன்னாராம். ஸோ அப்புறம் அவள் போய் இப்போ அங்கே குகையில் போய் பார்த்தானாக்கா அங்கே இருந்திருக்க தெருவில் அது பார்த்தா கடைசிது யாருன்னு பார்த்தா அதுதான் ரமண மகரிஷி. ஸோ ரமண மகரிஷியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது சேஷாத்ரி குருசாமி மூலமாக அந்த பக்தர் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஜீவ ஆத்மா, புண்ணிய ஆத்மா அவர். ஸோ அவரை பற்றி இங்கே நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எல்லாரும் இதை தெரிஞ்சுட்டு அவருடைய மணிவனு வரத்துக்கு அவள் வளர முடிஞ்ச கைங்கரியம் பண்ண சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருவண்ணாமலை வீதிகளிலே சேஷாத்ரி மகான் பித்து பிடித்த போல் அழிந்து கொண்டிருப்பார். அவர் ஒரு ஞான நிலையில், மோன நிலையில் இருந்ததால் அவர் என்ன செய்கிறார் என்று யாராலையும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம். ஒரு நாள் அங்கே வானத்தை நோக்கி விட்டோபா போகிறான், விட்டோபா போகிறான் என்று கைகாட்டி கூக்குரல் இடுகிறார். அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. என்ன பிதற்றுகிறார், என்ன சொல்கிறார் என்று தெரியாமல் இருந்த சூழ்நிலை. ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் இருந்து திருவண்ணாமலைக்கு செய்தி வருகிறது. போலூரில் இருந்த விட்டோபா சுவாமிகள் சித்தி அடைந்து விட்டார், காலமாகிவிட்டார், மறைந்து விட்டார் என்ற செய்தியெல்லாம் வந்து அடையும் பொழுது இந்த மகான் ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் முன்னால் நடந்த செய்தியை இப்படி எப்படி சொல்லுகிறார் என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். அன்று முதல் சேஷாத்ரி மகான் என்று உலகத்தால் அறியப்பட்டார்கள். அப்பேற்பட்ட மகானுக்கு மிகப்பெரிய மண்டபம் எழுந்தருள இருக்கிறது. வாருங்கள், அவரை வந்து தரிசியுங்கள், அவர் புகழை பாடுவோம். நன்றி, வணக்கம். வாருங்கள், வழுவூர் புகழ் பாடுவோம். திக்கட்டும் சேஷாத்ரி அவதாரத்தை புகழ்பாடச் செய்வோம். ஓம் நமஹ சத்குரவே நமஹ ஸ்ரீ சேஷாத்ரி குரவே நமஹ. சந்ததம் உந்தன் சிந்தனையே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமி உந்தன் மலர் திருவடியே. சந்ததம் உந்தன் சிந்தனையே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமி உந்தன் மலர் திருவடியே. சந்ததம் உந்தன் சிந்தனையே எந்தையும் தாயுமென ஆகி நின்றாய். எந்தையும் தாயுமென ஆகி நின்றாய். எந்தையும் தாயுமென ஆகி நின்றாய். எளியோர் துயர் தீர்க்க திருவுளம் கனில்தாய். எந்தையும் தாயுமென ஆகி நின்றாய். எளியோர் துயர் தீர்க்க திருவுளம் கனில்தாய். கருணை கடலே கற்பகத்தருவே கனிவாய் கரம் நீட்டி காத்திடும் குருவே. கருணை கடலே கற்பகத்தருவே கனிவாய் கரம் நீட்டி காத்திடும் குருவே. அம்பசிவேன்னு ஒரு கீர்த்தனை. அது வந்து சேஷாத்ரி சுவாமிகளோட மாதாமகன் காமகோட்டி சாஸ்திரிகள் அவர் போட்டது. அது பிரத்யட்சமாக காமாட்சி வந்துருவா. அந்த கீர்த்தனையை பாடு அப்படிங்கிறா. அந்த கீர்த்தனை பாடினோடனே அந்த அம்மா வந்து காமாட்சியோட ஐக்கியமாக போகிறா. அப்போ தான் சேஷாத்ரி சுவாமிகளோட ஹிருதயத்தில் 3 தடவை தட்டி அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம்னு இண்டிகேட் பண்ணிட்டு போகிறான். அதாவது நீ அங்கே போய் தான் இனிமேல் இருக்கணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த அம்பசிவே கீர்த்தனை ரொம்ப 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 அழகாக மத்தியமாவதி ராகத்தில் அமைச்சிருக்கா. அம்பசிவே பவதி முபாசே
अम्ब शिव भवति मुपासे संपरवीरि अरांगनिवासे अम्ब शिवे भवति मुपासे संपरवीरि अरांगनिवासे अम्ब शिवे। ॐ नमः सद्गुरवे नमः श्रीशेषाद्रिगुरवे नमः। ஸ்ரீ குருபியோ நமக. மகான் அவதரித்த வடூர் கிராமத்தில் வந்து கொண்டிருக்கும் மணிமண்டபத்துக்கு எங்களுடன் பயனளித்த அத்துணை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி. அதில் முதன்மையானவர் வாசுதேவன். சுமார் 12 வருடங்களுக்கு முன்பாக என்னுடன் கடிதத்தின் மூலமாகவும் போனின் மூலமாகவும் சேஷாத்ரி சுவாமிகள் இந்த ஊரில் பிறந்தார் என்றும் அங்குள்ள பெருமாள் கோவில் மிகவும் மிகவும் சிதறடைந்து இருக்கிறது என்றும் எங்களுக்கு தெரிவித்து அதற்கு பிறகு எங்களுடன் உறுதுணையாக இருந்தவர். அந்த கோவில் கும்பாபிஷேகம் 2012 நடைபெற்ற அன்றுதான் நாங்கள் மகானின் மணிமண்டபத்துக்கு பூஜை போட்ட நாளாகும். அதற்கு பிறகு இதை அறிந்து கொண்டு அந்த ஊரை சேர்ந்த திரு பெரியவர் பக்தவச்சலம், ரொம்ப அருமையான மனிதர், அற்புதமான மனிதர், பொறுமையின் சிகரம். அவரும் அவருடைய மகன்களான பாஸ்கர் குடும்பத்தாரும் இன்று வரைக்கும் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த கட்டுமான பணியை பார்வையிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் அங்கு இருக்கும் காமரசவல்லி பிரம்மபுரீஸ்வரர் கோவிலை பராமரித்து வரும் அவரும், அதை தவிர டாக்டர் ஸ்ரீதரும் அவருடைய மனைவியாரும் பிரபல மருத்துவர்கள். வந்தவாசி வழுவூர் சொந்த ஊராக இருப்பதாலும் பெருமாள் பேரிலையும் சேஷாத்ரி சுவாமிகள் பேரிலையும் அளவிலாம பக்தியை கொண்டு இன்று வரைக்கும் எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் டாக்டர் சுப்பிரமணியம். அவர் வழுவூரை சேர்ந்தவர். அவர் காஞ்சிபுரத்தில் வசிக்கிறார். இன்று நேற்று நடந்த ஹஸ்த நட்சத்திர பூஜை வரைக்கும் ஒவ்வொரு ஹஸ்த நட்சத்திரத்திலையும் ஹஸ்த பூஜையை விடாது வழுவூரில் நடத்தி கொண்டிருப்பதோடு இல்லாமல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் போன வருஷம் நாங்கள் ஜனவரி மாதம் மகா பெரியவர்களே போய் வேண்டிக் கொண்டது, மணிமண்டபம் நின்று விட்டதே அப்படின்னு. அதுக்கு அடுத்தது மோகன், அந்த ஊரை சேர்ந்தவர் மோகன். பட் இருந்தாலும் அந்த கட்டிடப்பணியை அவரோட தலைமையில் தான் கட்டிடப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. மாத்திரமில்லாமல் மிகுந்த பொருட்செலவை உபாயமாக கொடுத்ததோடு இல்லாமல் எந்தவித லாபமும் எதிர்பார்க்காமல் அந்த பணியை செவ்வனே செய்து வருகிறார். இது மாத்திரமில்லாமல் இன்று மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ரவியோட அப்பா, ஆடிட்டர் ரவியோட அப்பாவோட அந்த ஒரு பெரிய முயற்சியை தலைமையில வச்சுட்டு இன்னைக்கு ரவி எல்லாமாவும் இன்னும் அன்னைக்கு அந்த கோவில இது மணிமண்டபத்தை முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்ததோடு இல்லை, அவனோட தலைமையில தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மணிமண்டபம் அமைவதற்கு மூல காரணமான பாக்கியவான்களில் மிகவும் முக்கியமான பாக்கியசாலி முன்னாள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திரன் AS அவர்கள் பல முறை வடூர் கிராமத்துக்கு வந்திருந்து எங்களுக்கு பலவிதமான உதவி புரிந்து இன்றும் எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் வடூரில் இருக்கிற ஒவ்வொரு ஊர் பக்தர்களும் எங்களுடன் கூட இருந்து மணிமண்டபம் வருவதற்கு பெரும் உதவி புரிகின்றனர். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக இன்று எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை துரிதமாக நடத்தக்கூடிய பாக்கியத்தை மகா பெரிவா கொடுத்தது வீரமணிக்கு தான். சுமார் போன வருஷம் ஜனவரி மாதம் நான் சுப்பிரமணியங்க எல்லாரும் டாக்டர் சுப்பிரமணிய மகா பெரிவாள்கிட்ட மணிமண்டபம் பூஜை போட்டு 9 வருஷம் ஆகுது இன்னும் முடியலையேன்னு வேண்டிக்கிற போது அன்னி ராத்திரியே மகா பெரிவா வீரமணி கனவுல போய் வழுவூர் சுவாமிகளுக்கு ஹெல்ப் பண்ணு, மணிமண்டபத்துக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுனால
இன்னைக்கு அவர் வந்து எபிசோடு வந்த பிறகு தான் எபிசோடே மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு ஒரு 9 மாதத்துக்குள்ள அவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னா அவன் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கான். ஏன்னா மகாபெரிய அவன் கனவுல தான் போனது. அதுக்கப்புறம் நம்மளோட இப்போ லேட்டஸ்டாக பொன் மணிவண்ணன் பெரிய சேஷாத்ரி சுவாமிகளோட பக்தர். அவர் சேஷாத்ரி சுவாமிகள தான் அவர் இன்னைக்கு அவ்வளோ தூரம் இருக்காருன்னா அவர் தான் காரணம்னு உருகிறவர். மற்றும் ரவிச்சந்திரன் அவர் பெங்களூரில் இருக்கார். நம்ம சுந்தரவதன பெருமாள் கும்பாபிஷேகத்துக்கு வந்தவர். அப்புறம் சுவாமிநாதன், இவா எல்லாரும் இப்போ எங்களோட இருந்து பயணித்து இந்த மணிமண்டபத்தை கொண்டு வந்துருக்கோம். அதை தவிர யாராவது பேர் விட்டு போயிருந்ததுன்னா சுவாமிகளுக்கு நிச்சயமாக தெரியும். எல்லாரோட ஒத்துழைப்பாலையும் எல்லாரோட ஆசீர்வாதத்தாலையும் தான் இந்த மணிமண்டபம் வந்துட்டுருக்கு. அதுக்கு முதல்ல எங்களோட நன்றி கடனை மகாபெரிவாளுக்கும் ஜெயேந்திர பெரிவாளுக்கும் பாலபெரிவாளுக்கும் தெரிவிக்கிறோம். ஜெயேந்திர பெரிவா தான் எங்களை ஒரு அத்தாரிட்டியாக இது போல் வழுவூரில் தான் ஊர் ஜனங்கள் வந்து வழுவூரில் தான் சேஷாத்ரி சாமிகள் பிறந்தார்னு சொன்னபோது சில பேர் காஞ்சிபுரம்னு சொல்கிறாளேன்னு நாங்கள் போய் மகாபெரிவாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நேராக மகாபெரிவா சன்னிதியில் உத்தரவு வாங்கிட்டு நேராக ஜெயேந்திர பெரிவாளை போய் கேட்ட உடனே ஒரு மகான்கள் 10 இடத்துல பிறப்பார். அது மாத்திரம் இல்லை, அந்த காலத்தில் முதல் பிரசவம் அம்மாவாத்தில் தான் நடக்குங்கிற அப்படின்னு அவர் உத்தரவாதம் கொடுத்தது. அது அவளோட அனுகிரகம் தான் இன்னைக்கு மணிமண்டபம் வந்துருக்கு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் வழுவூர் ட்ரஸ்ட், ஸ்ரீமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம், சென்னை 9840053289. டாக்டர் பி ஸ்ரீதர், வந்தவாசி 9443543397. மிஸ்டர் எஸ் ரவி, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், சென்னை 9840110827. மிஸ்டர் வீரமணி, USA +1 603 546 5502. இந்த கிடைப்பதற்கரிய புண்ணிய கைங்கரியத்தில் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் பங்கேற்று பிரம்மஞானி சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஓம் நமஹ சத்குரவே நமஹ ஸ்ரீ சேஷாத்ரி குரவே நமஹ. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.